நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே புதுவசூர் தீர்த்தகிரி மலை மீது அமைந்துள்ள வடிவேலு சுப்பிரமணியர் திருக்கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் அந்த மலை மீது முருகருக்கு 92 அடி உயரமுள்ள சிலை அமைக்கப்பட்டு ஊர் பெரியவர்களால் கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் செய்ய பல்வேறு நதிகளிலிருந்து புனித நீரை எடுத்து வரப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்களை கூறி மேளதாளங்களுடன் புனித நீரை ரோன் மூலமாக எடுத்துச் சென்று 92 அடி உயரமுள்ள முருகர் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டனர். இந்த விழாவில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலிருந்தும் அருகே உள்ள ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்து உலகின் 3வது சிலை என கருதப்படும் முருகனை அரோகரா அரோகரா என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். இந்த கும்பாபிஷேகம் விழாவில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்கு வேலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் காவல்துறையினரால் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.